ஜெனடிக் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பா வந்து விவசாயி. இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அங்கேயும் வந்து சில மருத்துவ முறைகளை வச்சு அக்குபஞ்சர் வைத்தியம் பார்த்தாங்க. சில பாயிண்ட்ஸ்ல SP36 SP6 ஸ்பிளீனோ கிட்னி லிவரை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு அவங்க 200 வருடம் வாழ்ந்த வரலாறுலாம் இருக்குது மருத்துவத்துல. இதெல்லாம் போய் எடுத்துக்கணும். அது எப்படி பாருங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க எதை தேடுறீங்க? ஆரோக்கியமா வாழணும்னு தானே தேடுறீங்க. அப்புறம் இந்த நோய் நம்ம வராம இருக்கிறதுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் வாழணும்னு தானே தேடுறீங்க. அதை தேடுங்க. நீங்க கேன்சர் வரும்னு சொல்லிட்டு நீங்க இதை போய் தேடினா நீங்க நிறைய தடவை ரிப்பீட் பண்றீங்க இல்லையா? அதை ரிப்பீட் பண்ண உங்க மைண்ட் என்ன ஆகும்னா அது உள்ள போய் ஸ்டோர் ஆகும். அது ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அது பிலீஃபா மாறிடும், நம்பிக்கையா மாறிடும். அது நம்பிக்கையா மாறிடுச்சுன்னா அதுதான் உங்களுடைய ஹார்மோனல் சுரக்க வைக்கும். புரிஞ்சா? அடுத்தது, இப்ப இந்த ஹார்மோனல் எப்படி சுரக்குது, இது எப்படி நம்ம மனசுல மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இப்ப கோழி ஒரு விஷயம் சொன்னேன்ல, அது குஞ்சு பொறிக்கணும்னு மனசுல நினைச்சிருக்கு இல்லையா? அது என்ன கேட்டுச்சோ அது கிடைச்சிச்சு. எப்படி எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அழித்தல் அறுத்தெடுத்துவதே. இந்த உலகியல் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நீங்க மனசுல எப்படி நினைக்கிறீங்களோ, எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிடுவீங்க. இப்ப இங்க வந்துருக்கீங்க, திருவருள் பிரகாச உடற்பெருமானார் சொன்ன ஆரோக்கியமாக நான் இருக்கணும், இங்க எல்லாரையும் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கணும், நான் தயவோட இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அது உங்களுக்கு சேரும். இங்க இருந்து வெளியில போயிட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் தானே பரவாயில்ல சாப்பிட எதையோ ஒன்று கொடுப்பாங்க, சாப்பிடுவோமா, மனசு வந்து கேட்கும். இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற இன்டர்நெட், டிவி, போன், யூடியூப் எல்லாமே உங்களை எடுக்கக்கூடிய பல விஷயங்கள் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க, டயட்னு சொல்லுவாங்க. டயட் அவங்களுக்கே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, நீங்க அவங்களை கேட்டு பாருங்க, நீங்க கடைபிடிக்கிறீங்களான்னு தெரியும். இப்ப நான் சொல்றேன்ல, நான் இந்த அரிசி சாப்பிட்டேன், இந்த கசாயம் சாப்பிட்டேன், இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கேன், என்னுடைய பிபியை நான் போயிட்டேன், எனக்கு இப்போ பேக் பெயின் வந்தது, நான் சரி பண்ணிட்டேன், நான் இப்போ உங்களுக்கு ஒரு மருத்துவத்தை சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அது மாதிரி அவங்க ஏதாவது வீட்டில் கடைபிடிக்கிறாங்கன்னு தெரியும். கடைபிடிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. சரி 10 பேருக்கு குணப்படுத்திக்கிறாங்களான்னு கேட்டுப்பாங்க. குணப்படுத்தினவங்களாவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அது தேவையில்லை. இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சமுதாயத்தில் காமனா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை விட்டு அது ட்ரெண்டிங், கிரியேட்டிங் தி நெக்ஸ்ட் லெவல். அது யாருக்கு ஃபேவர்னா அவங்களுக்கு ஃபேவரா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாஸ், அது அந்த மாஸ்க்குள்ள நாம போய் மாட்டிக்க வேணாம்னு சொல்றேன். ஓகே, உங்களுக்கு என்ன வேணும்? எப்படி அதிக நாள் வாழ்றது, எப்படி ஆரோக்கியமா வாழ்றது. இதுக்கு உதாரணம் இந்த பாடி மக்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்க. ஜப்பானியர்கள் எப்படி நீண்ட காலம் வாழ்றாங்கன்னா அவங்கள ஆராய்ச்சி பண்ணுங்க. அவங்க அதுக்கு நிறைய பழக்க வழக்கங்களை வச்சிருக்காங்க. மனம் சார்ந்த விஷயம் நான் எப்படி பண்ணிக்கிறேன்னு வச்சிருப்பாங்க. இந்த ஹேபிட்ல இருக்கேங்கிறத வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்கிட்ட பேசுங்க, அப்போல கூட நான் பேசுறேன். அப்புறம் சைனீஸ் அக்குபஞ்சர்ல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு 100 வருஷம் 120 வருஷம் 200 வருஷம் வாழ்ந்துருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணுங்க. வல்லல் பெருமானார் எப்படி இந்த உடம்ப வந்து அவர் வந்து இந்த நீர் நிலம் காற்றெல்லாம் இங்க கிடைச்சிட்டு அப்புறம் லைட் அதுக்கு போனாரு. அதுக்கப்புறம் அந்த லைட் ஒளி உடம்புல இருந்து ஒளி உடம்பு போயிட்டாரு, உடம்பு உடம்புக்கு போயிட்டாரு. அது எப்படி ஆனாரு, அதுக்கு என்ன சயின்ஸ் வச்சிருந்தாரு அப்படின்னு அதை பத்தி படிச்சீங்கன்னா இந்த எசன்ஸ் எல்லாம் உள்ள போயிடும் மைண்ட்ல. இந்த எசன்ஸ் எல்லாம் உள்ள போயிடுச்சுன்னா அது உங்க ப்ரோக்ராம்ல வந்து சேர்ந்துடும். இது எப்படி நடக்குதுங்கிறதை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளுடைய மூளையில இந்த ஒரு பகுதி வந்து கம்மியா இருக்கு. இது வந்து மேல் மனம்னு வச்சுக்கோங்க. இது ஆள் மனம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பகுதி வந்து ஆள் மனம். இப்ப இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா செய்திகள், இந்த செய்திகள் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, மேல இருக்கு. இது மேல இருக்கு. உங்களுக்கு முதல்ல படிக்கும் போது வாக்கியம் என்ன சொல்லி கொடுத்திருப்பாரு, சொல்லிட்டே எழுதுங்க, 10 முறை சொல்லிட்டே எழுதுங்க, 20 முறை சொல்லிட்டே எழுதுன்னு சொன்னாரா? ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க? ஒரு தடவை சொல்ற விஷயம் இங்க இருக்கும், திரும்ப சொன்னா இந்த மனம் என்ன இயல்பு வரும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து தற்காலிக மெமரி, டெம்பரரி மெமரி அப்படின்னு பேரு. தற்காலிகமா ஹோல்ட் பண்றதெல்லாம் இங்க வச்சுக்கணும். இதை ரிப்பீட் பண்ணா அது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இது நிரந்தரமா இதுக்கு தேவைப்படுது போல இருக்கு,
அப்படின்னு நினைச்சிட்டு இது இங்க அனுப்பிடும், ஆள் அதுக்கு அனுப்பிச்சிடும். இப்ப இங்க இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுல ஐயா நீச்சல் தெரியுமா, நீச்சல் உங்களுக்கு தெரியுமா, நீங்க நீச்சல் வந்து கடைசியா எப்ப அடிச்சீங்க? 6 மாசம். 6 மாசம் ஆச்சு. அது சூப்பர். ஆனா நீச்சல் எப்ப கத்துக்கிட்டீங்க? 10 வயசுல கத்துக்கிட்டீங்க. இப்ப வயசு என்ன? 75 வயசு. இப்ப 6 மாசத்துக்கு நீச்சல் அடிச்சாரு. ஆனா 10 வயசுல கத்துக்கிட்ட ப்ரோக்ராம் என்ன நடந்ததுன்னா ஆள் மனதுல இருக்குது. ஓகே, இங்க இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ஏன்னா ரிப்பீட்டடா செஞ்ச ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்க வந்து பர்மனன்ட் ஆயிடும். சரிதானே? இப்போ இங்க இருக்கிற விஷயம் நான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், இதை விட்டு வெளில இருக்கிறோம். நாளைக்கு இதே டைம்ல வேற சில விஷயங்கள் வரும். இப்படி வரக்கூடிய விஷயம்ல இப்படி வரும், திருப்பி அது எரேஸ் ஆகிட்டே இருக்கும், வரும் எரேஸ் ஆகிட்டே இருக்கும், வரும் எரேஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நான் எதை நீங்க வந்து அடிக்கடி அதுதான் பழகுதல்ங்கிறதெல்லாம் இங்க இருக்கும். அதை திரும்ப திரும்ப செய்ய செய்ய நான் பழக்கமாகும். வழக்கமானால் அது இங்கே வந்துடும். பழகுதல்ங்கிறது பழக்கம். அதை திரும்ப திரும்ப செய்தாலும் அது வழக்கமாகும். வழக்கத்துக்கு வந்தா இங்க இருக்கும். அப்ப நல்ல செயல் எதெல்லாம் வேணுமோ அதை வந்து திரும்ப ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காரு. எண்ணி துணிக கர்மம். இதை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசி. அதுல எப்படி சொல்றாரு? எண்ணி துணிக கர்மம் எண்ணுவோம் என்பது இவருக்கு. அப்ப முதல்ல செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு சொல்றாரு. எப்படி எண்ணுவதுன்னு சொல்றாரு. அளவீடு எப்படி சொல்றாரு? குணம் நாடி, குற்றமும் நாடி. நல்லது எவ்வளவு இருக்குது, நமக்கு கெடுதல் எவ்வளவு இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு பயன்படுமா, என் வாழ்க்கையை மாற்றுமா, இது எனக்கு பயன்படுமா, இது இந்த சமுதாயத்துக்கு பயன்படுமா, அதை யார் சேர்த்துக்கோ, அதை அனலைஸ் பண்ணு. குணம் நாடி, குற்றமும் நாடி, அவற்றிலும் மிகை நாடி. எது ஜாஸ்தி இருக்குது? கெட்டது ஜாஸ்தினா விட்டு, நல்லது ஜாஸ்திக்கு அதை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. அப்ப அன்னப்பறவை மாதிரி நமக்கு தண்ணியெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுலாம் அதை எடுத்துக்கணும். இந்த சமுதாயத்துல எல்லா போட்டி கிடையாது, நமக்கு தேவையான நம்ம எடுக்கணும். இப்ப அதே மாதிரி அளவை பண்ணி எடுத்துக்கணும். இப்ப இதெல்லாம் இங்க வந்துடும். இப்ப இந்த சமுதாயத்துல சொல்லக்கூடிய ரிப்பீட் பண்றதுனால டிவி சீரியல் பாக்குறோமா, தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்களா, படம் பாக்குறோமா, தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்களா, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு அந்த டாக்டர் எங்க போய் பாரு சொல்றாங்களா, ப்ரொஜெக்ட் பண்றாங்களா, இதெல்லாம் ரிப்பீட் ஆச்சுன்னா இங்க வந்துடும். இதெல்லாம் காலையிலே வாங்காதீங்க, செவடனா இருக்கு. அப்போ உங்களுக்குன்னு நீங்க எதை தேடி போறீங்களோ அதை வந்து குறித்து நீங்க செயல்படணும். அதுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல். செஞ்சீங்கன்னா அது இங்க வந்து உட்காந்துச்சுன்னா இந்த சமுதாயத்துக்கு இருந்து நடக்கிறது உங்களுக்கு பாதிக்காது. அப்ப டாக்டர் சொன்ன விஷயத்த அவங்களை ஜெயிக்கணுங்கிறது உங்க நோக்கம் இல்ல, அது அவங்க பாட்டு செய்யட்டும். அவங்க நமக்கு எதிரியும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க நமக்கு எதிரியே கிடையாது, அவங்களை ஜெயிக்கிறது நம்ம நோக்கமும் கிடையாது. ஏன்னா அப்படி நீங்க ஒண்ணு நினைச்சீங்கன்னாக்கா அதுவே ஒரு டிஸ்டர்ப் பண்ணும், அதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. நம்மளுடைய நோக்கம் எங்க, நம்ம எங்க போய் சேரணுமோ நம்மளுடைய இலக்கு அது. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், வாழ்நாள் கூட ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அடுத்த நிலைக்கு ஒரு மாண்புள்ள நல்ல மனிதனமா வாழணும். இதுதான். அப்படி வாழ்ந்தவங்க வள்ளல் பெருமானார் இருக்காங்க, திருவள்ளுவர் இருக்காங்க, ஔவையார் இருக்காங்க. ஔவையார் சொன்ன பாடலையே நிறைய பேர் சில விஷயம் புரியாது. ஔவையார் வந்து சாகா கல்வி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிறைய விநாயகர் ராகவல்ல அந்த சூட்சமெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நம்ம வள்ளல் பெருமானார் சொன்ன சாகா கல்வி கொடுத்தா போதுமா? அப்ப அது உபகரணமா சொல்லணும். எப்படி வாழ்க்கை வாழணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும், நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கணும், நம்ம மனசை எப்படி பார்த்துக்கணும், இறைவன் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாரு, அவர் நான் எப்படிலாம் அடைச்சேன் அப்படிங்கிறதான் திருவள்ளுவர். இதெல்லாம் படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நம்ம செய்யணும். இறைவனுடைய நிலையை இருக்கு அமையவாதம், அதான் நம்மளுடைய நோக்கம். சரிதானே? அது மாதிரி ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாட்டு வரும், வாக்குண்டாம். யாருக்கு தெரியும் இந்த பாட்டு? வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரான் நோக்குண்டாம், நேனி நுழைங்காது பூக்கொண்டு தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தாமர் பேர். தும்பி கையான் அப்படின்னு சொல்லுது. தும்பிங்கிறது தும்பை, கையாந்தரைனா பொட்டலை கையாந்தரை கரிசாலை. சரிங்களா? அப்புறம் மாமலர் அப்படின்னு சொல்லுது வெண்தாமரை. சரிதானே? அதுக்கப்புறம் இன்னொரு மூலிகை சொல்லுவாங்க செருப்படைன்னு. இந்த மூலிகைலாம் சேர்த்து சூரணை செஞ்சு டெய்லி சாப்பிட்டே இருந்தா சாகாத நிலைக்கு போயிடலாம். அப்ப பக்தியில நீங்க ஒரு பாட்டை பார்க்கும்போது பக்தியிலேருந்து பார்க்கும்போது தும்பிக்கையான் பாதம் தப்பாம சாப்பிட்டா அவர் பாதம் விட்டு வணங்கி நம்ம மேன்மை அடையதுக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த மூலிகையை வந்து செஞ்சு அது ஞானத்துக்கு, அது பக்திக்கு, ரெண்டுத்துக்கு சேர்த்து எழுதிருப்பாங்க. ஞானிகளுடைய பாடம் படிக்கும் போது ரொம்ப கவனமா கையாளணும். சரிங்களா? சரி, இப்ப கேன்சர் விஷயம்
நான் நிறைய விஷயம் நிறைய சொல்ல முடியும். உதாரணங்களோட இந்த விஷயம் போதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கும், நான் அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். ஸோ அதனால உங்க மூளையில பதிவாகும் போது நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது திருவள்ளுவர் நினைச்சுக்கோங்க. குணம் நாடி குற்றம் நாடி, இது தேவையா தேவையா, வாழ்க்கைக்கு பயன்படுமா, இதை நீங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற தெளிவான சிந்தனையோட அணுகுமுறையில கொண்டு போங்க, சரியாயிடும். சூப்பர். பெண்கள் இப்ப நிறைய பேருக்கு குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பீரியட் டைம் பிரச்சனை இருக்குது. கல்யாணம் பண்ண பிறகு கணவனோட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைகள்ல ஒரு முழு திருப்தியின்மை இருக்குது. குழந்தை பெற்றெடுத்த பிறகு அது முழுமையாக நிலையில விரிசல் வருது. நிறைய குடும்பங்களை பார்க்கணும். இது நிறைய வெளிப்படையா சில நேரங்கள் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்ப நீங்க பெண்கள் இருக்கிறதுனால சொல்றேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு உணவுல ரொம்ப கவனமா இருங்க. வெளியில எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி அப்படின்னு போனா கேக் சாப்பிடுறது, பாண்டா, மிராண்டா இதெல்லாம் சாப்பிடாதீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இதெல்லாம் தொடவே தொடாதீங்க. அதுவும் நியூலி மேரிட் கப்பல், புதுசா கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு கருத்தரிக்கிற நேரத்தில் அந்த மிராண்டா, பாண்டா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கரு கழிஞ்சிடும். அப்புறம் டாக்டர் போயிட்டு வைத்தியம் பார்த்துட்டே இருக்கும். அதன் பிறகு புதுசா கல்யாணம் ஆகிற காலங்கள்ல இரவு பணியை வேலை செய்யக்கூடிய ஒரு பணியா இருந்ததுன்னா அது தற்காலிகத்துக்கு அந்த வேலையிலிருந்து மாற்றம் செய்திருக்காங்க. கம்மியான சம்பளம் இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 2-3 வருடங்கள் வேற வேலையில இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போய்க்கணும். அது பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும். ஏன்னா உடல்ல ஹார்மோனல் சுரப்பிகள் இந்த உறுப்புகள் மாற்றுது. கல்லீரல் செயல்படக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா இரவு 1 மணிலிருந்து 3 மணி. கல்லீரல் நல்லா செயல்படணும்னா பித்தப்பை நல்லா செயல்படணும். அது 11 மணிலிருந்து 1 மணி. யாரெல்லாம் 11 மணிலிருந்து 3 மணிக்குள்ள தூக்கம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதோ, யாருக்கெல்லாம் அந்த நேரத்துல பணி நிமித்தமாக கண் விழித்திருக்கிறீர்களோ அந்த நேரத்துல உங்களுடைய அந்த உறுப்புகள் சரியா செயல்படாது. அப்படி செயல்படாவிட்டால் காலையில எழுந்திருக்கும் போது உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். உங்களுடைய ஹார்மோனல் சரியா செக்ரீஷன் ஆகாது. அவங்களுக்குலாம் கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு. பெண்களா இருந்தா ஆண்களுக்கு விந்து சுரப்பிகள் சரியா சுரக்காது. அப்படி சுரக்காம பல பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலை உண்டாயிருக்கு. இன்னைக்கு இது சார்ந்த மருத்துவமனைகள் அதிகமாக உருவாயிருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக மகப்பேறு மருத்துவமனைகள் எத்தனை இருந்துச்சு, இப்ப எத்தனை இருக்குங்கிறத பாருங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு திட்டமிட்டே இரவு பணிக்காக அதிகமான சம்பளத்தை கொடுத்து இரவு பணியில அமைச்சாங்க. அதை செய்வீங்க. அந்த காசுக்காக போய் நம்ம மாட்டிட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உடம்பை இழந்து உயிரை இழந்து அங்கேயும் போய் பணத்தை செலவு பண்ணிடணும். இந்த இடத்திலிருந்து மாறுபட்டுவாங்க. இதுல பெண்களுக்கு ஒரு உணவு முறை என்ன செய்யணும்னா, அடிக்கடி முருங்கைக்கீரையை சாப்பிட்டு சாப்பிட்டே வாங்க, சோத்து கத்தாழை சாப்பிட்டே வாங்க. ஆண்கள் உடம்பு குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்காக அவங்க எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. சோத்து கத்தாழை சாப்பிட்டே வாங்க. அது போக வேர்க்கடலை அதிகமாக காலையில் நல்லா சேர்த்துக்கணும். வேர்க்கடலை எப்படின்னா, பச்சை வேர்க்கடலை வாங்கி இரவே ஓடலாம் ஒடிச்சிட்டு வெறும் பருப்பு மட்டும் தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை எடுத்து ஈர்த்துட்டு இஞ்சி சாறு, நாட்டு சக்கரை, எலுமிச்சை சாறு சேர்த்து காலை டிஃபன் சாப்பிடும்போது ஒரு கைக்கு அளவு வேர்க்கடலை சாப்பிட்டே வாங்க. சிறு வயதில் இருக்கிறவங்க, பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய காலங்களில் இருக்கிறவங்க, கல்யாணத்துக்கு முன்பு உள்ளவங்க, கல்யாணம் பண்ணின உடனே அந்த காலங்களில் இவங்க தொடர்ந்து இதெல்லாம் சாப்பிட்டே வந்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறது, அப்புறம் குழந்தை பெற்றெடுத்த பிறகு பால் சுரப்பிகள் சொல்லக்கூடியது, இதெல்லாம் சரியாகும். இதை தாண்டினா சில வைத்திய முறைகள் வேணுங்கிறப்ப போன் பண்ணுங்க. அவங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவம் சொல்லலாம். இதுக்காலும் வள்ளல் பெருமானாருடைய இந்த 202வது பிறந்த நாள்ல மருத்துவம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து பல விஷயங்களை சிந்திச்சிருக்கிறோம். இன்னும் கூட இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இருப்பினும் காலம் கருதி இந்த உரையை நிறைவு செய்யலாம். நல்ல அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. உங்களுடைய அத்தனை பேரும் இன்னைக்கு வந்திருக்கவங்க, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அத்தனை பேரும், நீங்க எல்லாருமே இனிமேல் நினைக்கக்கூடியது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, யாரையுமே திட்டதோ வெறுப்போட பார்க்கறதோ அப்படி இல்லாம அன்போட, கருணையோட, தயவோட பாருங்க. நமக்கு யாருமே இந்த உலகத்துல எதிரியே கிடையாது. எல்லாருமே நம்ம சகோதரத்துவம் தான். அதனால எறும்பு, கொசு இந்த உலகத்தை அடிக்காதீங்க. அதுக்கு மருந்து வச்சு கொள்ளாதீங்க. அதுக்கு மருந்து வச்சு கொண்டா நமக்கு இன்னொரு மருந்து வச்சு நம்மளை கொள்ளணும். அதனால தயவு செய்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருணையால எல்லாரும் நல்ல உடல் நலம், ஆரோக்கியம், வாழ்நாள் பெற வேண்டிய அத்தனை செல்வங்களை பெற்று சீரோடும், சிறப்போடும், அன்போடும், கருணையோடும்
இயற்கை அறிவு பெற்று வாழ்வாங்கு வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.